ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்மளை மதிக்கிறாங்களா இல்லையான்னு யோசிச்சே பாதி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டானா. அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் ஒரு பழைய கருப்பு நிற கல் அவன் கிட்ட கொடுத்து, இதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கப்பாரு, யாராவது விலை கேட்டா வாயை திறக்காம 2 விரலை மட்டும் காட்டு அப்படின்னு சொன்னார். பையன் மார்க்கெட்டுக்கு போனான். ஒரு பாட்டி அந்த கல்லை பார்த்துட்டு என்னப்பா விலைன்னு கேட்டாங்க. பையன் 2 விரலை காட்டினான். 200 ரூபாயா, சரி தர்றேன்னாங்க. பையன் ஆச்சரியமாயி வீட்டுக்கு ஓடி வந்து அப்பா கிட்ட சொன்னான். அடுத்து அப்பா சொன்னாரு, இப்போ இதை கொண்டு போய் மியூசியத்துல காட்டு. அங்க போனப்போ ஒருத்தர் அந்த கல்லை பார்த்துட்டு விலை கேட்டாரு. பையன் இப்பவும் 2 விரலை காட்டினான். அவரு 2 லட்சமா, ஓகே நான் வாங்கிக்கிறேனாரு. பையனுக்கு தலை சுத்திடுச்சு. கடைசியா அப்பா சொன்னாரு, இப்போ ஒரு விலை உயர்ந்த கற்கள் விற்கிற கடைக்கு கொண்டு போ. அங்க இருந்த கடைக்காரர் அந்த கல்லை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்துட்டு, வாவ் இது உலகத்திலே அரிதான கல், இதோட விலை 20 கோடியான்னு கேட்டாரு. இப்போ அப்பா அந்த பையனை பார்த்து சொன்னாரு, தம்பி உன்னோட மதிப்புங்கிறது நீ இருக்கிற இடத்த பொறுத்தது. உன்னை வெறும் கல்லா பாக்குற இடத்துல நீ இருந்தா உனக்கு மதிப்பு இருக்காது. ஆனா உன் அருமை தெரிஞ்ச இடத்துல நீ இருந்தா நீ ஒரு வைரம் நண்பா. மேட்டர் இதுதான். தப்பான இடத்துல நின்னுட்டு மதிப்பை எதிர்பார்க்க கூடாது. உங்க திறமைக்கு மதிப்பளிக்கும் சரியான இடத்தை தேடுங்க. அங்க நீங்க தான் கிங். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.